ஓம் சாந்தி. ஜனவரி 22, 2026. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய கல்வி மற்றும் உங்களுடைய தெய்வீக நடத்தை இரண்டினதும் பதிவேட்டை வைத்திருங்கள். நீங்கள் ஏதேனும் தவறு இழைத்திருக்கின்றீர்களா என்பதை ஒவ்வொரு நாளும் சோதியுங்கள். கேள்வி: எந்த முயற்சியை செய்வதனால் குழந்தைகளாகிய நீங்கள் ஓர் ராஜ்யத்திற்கான திலகத்தை பெறுகின்றீர்கள்? பதில்: 1. சதா கீழ்ப்படிவாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். சங்கம யுகத்தில் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவர் என்ற திலகத்தை நீங்கள் கொடுத்து கொண்டால் ராஜ்யத்திற்கான திலகத்தை பெறுவீர்கள். விசுவாசம் அற்றவராக இருப்பது என்றால் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர் என்ற அர்த்தம். அத்தகையவர்களால் ராஜ்ய திலகத்தை பெற முடியாது. 2. சத்திர சிகிச்சை நிபுணரிடம் எந்த ஒரு நோயையும் மறைக்காதீர்கள். நீங்கள் எதையேனும் மறைத்தால் உங்கள் அந்தஸ்து குறைக்கப்படும். தந்தையை போன்று அன்பு கடல் ஆகினால் நீங்கள் ராஜ்ய திலகத்தை பெறுவீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். கற்பது என்றால் புரிந்து கொள்வது. இந்த கல்வி மிகவும் இலகுவானதும் மிகவும் உயர்வானதும் உங்களுக்கு உயர்ந்ததோர் அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இக்கல்வியை நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவதற்காக கற்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே அறிந்திருக்கின்றீர்கள். எனவே கற்பவர்கள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். இது அத்தகைய மேன்மையானதோர் கல்வியாகும். இது கீதையின் அதே அத்தியாயமாகும். இது சங்கம யுகமும் ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது விழித்தெழுந்து விட்டீர்கள். ஆகையால் மற்ற அனைவரும் இன்னமும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இன்னமும் மாயையின் உறக்கத்தில் இருக்கின்றார்கள் என்ற கூற்றும் உள்ளது. பாபா வந்து உங்களை விழித்தெழச் செய்துள்ளார். அவர் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தையே விளங்கப்படுத்துகின்றார். இனிமையான குழந்தைகளே, முன்னைய கல்பத்தில் நீங்கள் செய்ததை போன்றே நினைவு யாத்திரையின் சக்தியினால் உங்களால் முழு உலகையுமே ஆட்சி செய்ய முடியும். தந்தை இதனை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். ஒவ்வொரு கல்பமும் நாங்கள் இந்த யோக சக்தியினால் உலக அதிபதிகள் ஆகுவதுடன் தெய்வீக குணங்களையும் கிரகிக்கின்றோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவூட்டப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யோகத்தில் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். இந்த யோக சக்தியினால் குழந்தைகளாகிய நீங்கள் இயல்பாகவே தெய்வீக குணங்களை விருத்தி செய்கின்றீர்கள். இது உண்மையிலேயே மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவதற்கான பரீட்சையாகும். நீங்கள் யோக சக்தியினால் மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாறுவதற்கே இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்கள் யோக சக்தியினால் முழு உலகமும் தூய்மையாக உள்ளது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அது தூய்மையாக இருந்தது. அது இப்பொழுது தூய்மை அற்றதாகி உள்ளது. முழு சக்கரத்தினதும் ரகசியத்தை குழந்தைகளான நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதுடன் அது உங்கள் இதயங்களிலும் உள்ளது. ஒரு புதிய நபர் வந்தாலும் இந்த விஷயங்கள் புரிந்து கொள்வதற்கு மிக இலகுவானவை. தேவர்களாகிய நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் தமோ பிரதான் பூஜிப்பவர்கள் ஆகின்றீர்கள். வேறு எவராலும் இதனை உங்களுக்கு கூற முடியாது. தந்தை உங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றார். அது பக்தி மார்க்கமாகும். இதுவோ ஞான மார்க்கமாகும். பக்தி இப்பொழுது கடந்ததாகிவிட்டது. கடந்த காலத்தின் விஷயங்களை நினைவு செய்யாதீர்கள். அவை உங்களை விழச் செய்வதற்கான விஷயங்களாகும். தந்தை இப்பொழுது மேலே ஏறுவதற்கான விஷயங்களையே உங்களிடம் கூறுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் நிச்சயமாக தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் அட்டவணையை ஒவ்வொரு நாளும் எழுத வேண்டும். நான் எவ்வளவு நேரம் நினைவில் நிலைத்திருந்தேன்? நான் என்ன தவறுகள் செய்தேன்? ஒருவர் தான் செய்யும் தவறுகளினால் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றார். அந்த கல்விகளில் ஒருவரின் நடத்தையும் கருத்தில் கொள்ளப்படுகிறது.
இங்கேயும் உங்கள் நடத்தை கவனிக்கப்படுகிறது. தந்தை மாத்திரமே இதனை உங்களுக்கு நன்மைக்காக உங்களிடம் கூறுகின்றார். இங்கும் நீங்கள் எப்படி கற்கின்றீர்கள் என்பதற்காகவும் உங்கள் நடத்தைகளுக்காகவும் ஒரு பதிவேடு வைக்கப்படுகிறது. இங்கேயும் குழந்தைகளின் நடத்தைகள் தெய்வீகமானதாக ஆக்கப்பட வேண்டும். நீங்கள் தவறு செய்யாதிருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். நான் எந்த தவறும் செய்யவில்லை இல்லையா? இதனாலேயே நீதிமன்றம் ஒன்று கூடுகிறது. வேறு எந்த பாடசாலையிலும் நீதிமன்றம் ஒன்று கூடுவதில்லை. உங்கள் இதயத்தை நீங்கள் கேட்க வேண்டும். மாயையினால் ஏதோ ஒரு கீழ்ப்படிவின்மையின் காரணம் வடிவம் உள்ளது என தந்தை விளங்கப்படுத்தி உள்ளார். ஆரம்பத்திலும் நீதிமன்றம் கூடுவதுண்டு. குழந்தைகள் உண்மையை கூறுவார்கள். தந்தை தொடர்ந்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் உண்மையை கூறாதுவிட்டால் அப்பொழுது அந்த தவறுகள் தொடர்ந்தும் அதிகரிக்கும். அப்பொழுது எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் தவறுகளுக்காக நீங்கள் மென்மேலும் தண்டனையை பெறுவீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் பாபாவிடம் கூறாததால் கீழ்ப்படிவு அற்றவர்களாக இருப்பதற்கான திலகத்தை பெறுகின்றீர்கள். அதன் பின்னர் உங்களால் ராஜ்யத்திற்கான திலகத்தை பெற முடியாது. நீங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாது விசுவாசம் அற்றவராக இருந்தால் உங்களால் ராஜ்யத்தை பெற முடியாது. சத்திர சிகிச்சை நிபுணர் வெவ்வேறு வழிகளில் தொடர்ந்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். சத்திர சிகிச்சை நிபுணரிடமிருந்து உங்கள் நோயை மறைத்தால் உங்கள் அந்தஸ்து குறைவடையும். சத்திரை சிகிச்சை நிபுணரிடம் கூறுவதனால் நீங்கள் அடிவாங்க மாட்டீர்கள். தந்தை கூறுவார், எச்சரிக்கையாக இருங்கள். அத்தகையதோர் தவற்றை நீங்கள் மீண்டும் செய்தால் உங்களுக்கு இழப்பே ஏற்படும். உங்கள் அந்தஸ்து மிகவும் தாழ்ந்ததாக ஆகும். அங்கே அவர்கள் இயல்பாகவே தெய்வீக செயற்பாடுகளை கொண்டிருப்பார்கள். இங்கே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் மீண்டும் மீண்டும் தோல்வியடையக்கூடாது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, எந்த தவறும் செய்யாதீர்கள். தந்தை பெருமளவு அன்பு கடல் ஆவார். குழந்தைகளே, நீங்களும் அவ்வாறு ஆக வேண்டும். தந்தை எவ்வாறோ குழந்தைகளும் அவ்வாறானவர்கள். அரசனும் அரசியும் எவ்வாறோ பிரஜைகளும் அவ்வாறே. பாபா ஓர் அரசர் அல்ல. பாபா தன்னை போன்று உங்களையும் ஆக்குகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தையை பற்றி பாடப்படுகின்ற புகழே உங்களை பற்றிய புகழாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். அவள் உங்கள் பதிவேட்டை நீங்கள் வைத்திருப்பதற்கு அனுமதிக்க மாட்டாள். நீங்கள் முற்றாக மாயையின் பிடியில் சிக்கி உள்ளீர்கள். உங்களால் மாயையின் சிறையிலிருந்து வெளிவர முடியாது. நீங்கள் உண்மையை கூறுவதில்லை. எனவே தந்தை கூறுகின்றார், மிக சரியானதோர் நினைவு அட்டவணையை வைத்திருங்கள். அதிகாலை எழுந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். தந்தையை மாத்திரமே புகழுங்கள். பாபா, நீங்கள் எங்களை உலக அதிபதிகள் ஆக்குவதால் நாங்கள் உங்களையே புகழ்வோம். பக்தி மார்க்கத்தில் மக்கள் அதிக அளவு புகழ் பாடுகிறார்கள். அவர்களுக்கு எதுவும் தெரியாது. தேவர்களுக்கு எந்த புகழும் இல்லை. பிராமணர்களான உங்களை பற்றிய புகழே உள்ளது. ஒரே ஒரு தந்தையே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர். அவரே படைப்பவரும் இயக்குனரும் ஆவார். அவர் சேவை செய்வதுடன் குழந்தைகளான உங்களுக்கும் விளங்கப்படுத்துகின்றார். அவர் அனைத்தையும் உங்களுக்கு நடைமுறையில் கூறுகின்றார். அம்மக்கள் சமய நூல்களில் உள்ள கடவுளின் வாசகங்களை தொடர்ந்தும் கேட்கிறார்கள். அவர்கள் கீதையை வாசிக்கிறார்கள். ஆனால் அதன் மூலமாக அவர்கள் பெறுவதென்ன? அவர்கள் அமர்ந்திருந்து அதனை அதிக அளவு அன்புடன் கற்கிறார்கள். அவர்கள் பக்தியை செய்கிறார்கள். இருப்பினும் அதன் மூலமாக தாம் எதனை அடைவோம் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அவர்கள் தாம் தொடர்ந்தும் ஏணியில் இறங்குகின்றோம் என்பதை அறியாதுள்ளார்கள். நாளுக்கு நாள் அவர்கள் தமோ பிரதானம் ஆக வேண்டும். அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. தந்தையை தவிர வேறு எவராலும் இந்த ஏணியின் ரகசியத்தை உங்களுக்கு கூற முடியாது. சிவ் பாபா மாத்திரமே பிரம்மாவின் மூலமாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இவரும் அவரின் மூலமாகவே புரிந்து கொண்டு பின்னர் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தையே பிரதானமான மூத்த ஆசிரியரும்
சத்திர சிகிச்சை நிபுணரும் ஆவார். அவரை மாத்திரமே நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். அவர் உங்கள் பிராமண ஆசிரியரை நினைவு செய்யுமாறு உங்களிடம் கூறுவதில்லை. நீங்கள் அந்த ஒரே ஒருவரை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். எவர் மீதும் பற்று கொண்டிருக்காதீர்கள். ஒரே ஒரு தந்தையிடமிருந்து மாத்திரமே கற்பித்தல்களை பெறுங்கள். நீங்கள் பற்றிலிருந்தும் விடுபட வேண்டும். இதற்கு பெருமளவு முயற்சி தேவை. நீங்கள் பழைய உலகம் முழுவதையும் குறித்து ஆர்வமின்மையை கொண்டிருக்கின்றீர்கள். இந்த உலகம் ஏற்கனவே முடிவடைந்து விட்டது. உங்களுக்கு அதனிடத்தில் எந்த அன்போ அல்லது கவர்ச்சியோ இல்லை. அவர்கள் தொடர்ந்தும் பல்வேறு பெரிய கட்டிடங்கள் போன்றவற்றை கட்டுகிறார்கள். இப்பழைய உலகம் இன்னமும் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் விழித்தெழுந்துள்ளீர்கள். நீங்கள் பிறரையும் விழித்தெழச் செய்கிறீர்கள். தந்தை ஆத்மாக்களையே விழித்தெழச் செய்கின்றார். அவர் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மா என கருதுங்கள். உங்களை ஷரீரங்கள் என கருதுவதால் நீங்கள் இன்னமும் உறக்கத்தில் இருப்பதை போன்றுள்ளது. உங்களை ஓர் ஆத்மா என கருதுவதுடன் தந்தையையும் நினைவு செய்யுங்கள். ஓர் ஆத்மா தூய்மையற்றவராக இருக்கும் பொழுது ஒரு தூய்மையற்ற ஷரீரத்தையே பெறுகின்றார். ஓர் ஆத்மா தூய்மையாக இருக்கும் பொழுது அவர் ஒரு தூய சரீரத்தை பெறுகின்றார். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் அந்த தேவ குலத்திற்கு உரியவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் மீண்டும் அவ்வாறே ஆகுவீர்கள். இது மிகவும் இலகுவானது. அத்தகைய எல்லையற்ற தந்தையை நாம் ஏன் நினைவு செய்யக்கூடாது? அதிகாலையில் விழித்தெழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா, இது உங்கள் அற்புதம். நீங்கள் எங்களை அத்தகைய மேன்மையான தேவர்கள் ஆக்கிய பின்னர் நிர்வாண தாமத்திற்கு சென்று அமர்ந்து விடுகின்றீர்கள். வேறு எவராலும் எங்களை அந்த அளவிற்கு மேன்மையானவர்கள் ஆக்க முடியாது. நீங்கள் அனைத்தையும் எங்களுக்கு மிக இலகுவாக கூறுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், உங்களுக்கு எப்பொழுது எல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யும் பொழுதும் கூட உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியும். நினைவால் மட்டுமே உங்கள் படகை கரை சேர்க்க முடியும். அதாவது அது உங்களை இந்த கலியுகத்திலிருந்து சிவனின் தாமத்திற்கு அழைத்து செல்லும். நீங்கள் சிவனின் தாமத்தையும் சிவ் பாபா ஸ்தாபித்த சொர்க்கத்தையும் நினைவு செய்ய வேண்டும். எனவே நீங்கள் இரண்டையும் நினைவு செய்கின்றீர்கள். நாங்கள் சிவ் பாபாவை நினைவு செய்வதனால் சொர்க்க அதிபதிகள் ஆகின்றோம். இக்கல்வி புதிய உலகத்திற்கானது. தந்தை இங்கே புதிய உலகை ஸ்தாபிப்பதற்கே வருகின்றார். தந்தையும் நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு பணியை செய்வார். நான் நாடக திட்டத்திற்கு ஏற்ப எனது பாகத்தை நடிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவு யாத்திரையினதும் 5000 வருடங்களின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியினதும் ரகசியத்தை கூறுகின்றேன். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு ஒருமுறை பாபா தனிப்பட்ட வகையில் உங்கள் நேர் முன்னிலையில் வருகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மாவே பேசுகின்றார், ஷரீரம் பேசுவதில்லை. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்றார். ஆத்மாவே தூய்மையாக்கப்பட வேண்டும். ஒரு முறை மாத்திரமே ஆத்மா தூய்மையாக வேண்டும். பாபா கூறுகின்றார், நான் பல முறை உங்களுக்கு கற்பித்திருக்கின்றேன், மீண்டும் உங்களுக்கு கற்பிப்பேன். எந்த ஒரு சந்நியாசியாலும் இவ்வாறு கூற முடியாது. தந்தை மாத்திரமே கூறுகின்றார், குழந்தைகளே, நான் உங்களுக்கு நாடக திட்டப்படி கற்பிக்க வந்துள்ளேன். முன்னைய கல்பத்தில் வந்து கற்பித்து ராஜ்யத்தை ஸ்தாபித்ததை போன்றே 5000 வருடங்களின் பின்னரும் அதே வழியில் நான் வந்து உங்களுக்கு கற்பிப்பேன். நான் பல முறை உங்களுக்கு கற்பித்து ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கின்றேன். தந்தை விளங்கப்படுத்துகின்ற இந்த விஷயங்கள் மிகவும் அற்புதமானவை. ஸ்ரீமத் மிகவும் மேன்மையானது. ஸ்ரீமத்தின் மூலமாக மாத்திரமே நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். இது மிகவும் உயர்ந்த அந்தஸ்தாகும். ஒருவர் மிகப்பெரிய அதிர்ஷ்ட லாப சீட்டை வெல்லும் பொழுது அவரது புத்தி வீணாகி விடுகிறது. சிலர் முன்னேறி செல்லும் பொழுது நம்பிக்கை இழக்கிறார்கள். என்னால் இனியும் கற்க முடியாது, என்னால் எவ்வாறு உலக ராஜ்யத்தை அடைய முடியும்?
குழந்தைகளாகிய நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். பாபா கூறுகின்றார், எனது குழந்தைகளிடம் அதீந்திரிய சுகத்தை பற்றியும் சந்தோஷத்தை பற்றியும் கேளுங்கள். நீங்கள் அனைவரிடமும் சந்தோஷமான விஷயங்களை பற்றி கூறுவதற்கே செல்கின்றீர்கள். நீங்கள் உலக அதிபதிகளாக இருந்தீர்கள். அதன் பின்னர் 84 பிறவிகளை எடுத்து அடிமைகள் ஆகியுள்ளீர்கள். அவர்கள் நான் உங்களுடைய அடிமை, நான் உங்களுடைய அடிமை என பாடுகிறார்கள். தம்மை சீரழிந்தவர்கள் என அழைப்பதும் தம்மை சிறியவர்களாக கருதுவதும் மிகவும் நல்லது என அவர்கள் நம்புகிறார்கள். தந்தை யாரென்று பாருங்கள். எவருக்குமே அவரை தெரியாது. உங்களுக்கு மட்டுமே இப்பொழுது அவரை தெரியும். பாபா வந்து உங்கள் அனைவருக்கும் விளங்கப்படுத்தி உங்களை குழந்தாய் குழந்தாய் என்று அழைக்கின்றார். அது ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவிற்குமான சந்திப்பாகும். நாங்கள் அவரிடமிருந்து ஸ்வர்க்க ராஜ்யத்தை பெறுகின்றோம். கங்கை ஆற்றில் நீராடுவதனால் எவராலும் ஸ்வர்க்க ராஜ்யத்தை பெற முடியாது. நீங்கள் கங்கையில் பல முறை நீராடி இருக்கின்றீர்கள். உண்மையில் தண்ணீர் கடலிலிருந்தே வருகின்றது. ஆனால் இம்மழை எவ்வாறு பொழிகின்றது என்பதும் இயற்கையின் அற்புதமே ஆகும். இந்த நேரத்தில் தந்தை அனைத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாவே கிரகிக்கின்றார், ஷரீரம் அல்ல. உண்மையில் எவ்வாறாக இருந்த என்னை பாபா எவ்வாறாக ஆக்கியுள்ளார் என நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், குழந்தைகளே, உங்கள் மீது கருணை கொண்டிருங்கள். கீழ்ப்படிவு அற்றவர்களாக இருக்காதீர்கள். ஷரீர உணர்வு உடையவர் ஆகாதீர்கள். உங்கள் அந்தஸ்தை நீங்கள் காரணமில்லாமல் இழந்து விடுவீர்கள். ஆசிரியர் உங்களுக்கு விளங்கப்படுத்துவார். தந்தையே எல்லையற்ற ஆசிரியர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உலகில் பல மொழிகள் உள்ளன. ஏதேனும் அச்சடிக்கப்பட்டால் அவை அனைத்து மொழிகளிலும் அச்சடிக்கப்பட வேண்டும். நீங்கள் புத்தகங்களை அச்சடித்தால் அனைவருக்கும் ஒரு பிரதியை அனுப்புங்கள். ஒரு பிரதி நூலகத்திற்கும் அனுப்பப்பட வேண்டும். இதில் செலவு என்ற கேள்விக்கு இடமில்லை. பாபாவின் பொக்கிஷ பெட்டி நன்றாக நிரம்பியே இருக்கும். உங்களுடன் பணத்தை வைத்திருந்து என்ன செய்வீர்கள்? நீங்கள் அதனை உங்களுடன் உங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்ல போவதில்லை. உங்களுடன் வீட்டிற்கு அதனை எடுத்து செல்வதாயின் அது சிவ் பாபாவின் யஜ்யத்தில் இருந்து திருடிச் செல்வதை போன்றதாகும். அது பெரும் தவறாக ஆகிவிடும். எவருக்குமே அத்தகையதோர் புத்தி இல்லாதிருக்க வேண்டும். கடவுளின் யாகத்திலிருந்து திருடுபவரை விடவும் பெரிய பாவ ஆத்மா எவரும் இருக்க முடியாது. அவர் முற்றிலும் சீரழிந்த ஸ்திதியை அடைவார். தந்தை கூறுகின்றார், இவை அனைத்தும் நாடகத்தின் ஒரு பாகம். பின்னர் நீங்கள் ஆட்சி செய்வீர்கள். அவர்கள் பணியாட்கள் ஆகுவார்கள். பணியாட்கள் இல்லாது எவ்வாறு ஓர் ராஜ்யம் தொடரும்? அதே வழியில் ஸ்தாபனை நடைபெற்றுள்ளது. தந்தை இப்பொழுது கூறுகின்றார், உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டுமாயின் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். கோபப்படுதல் தெய்வீக குணம் அல்ல, அது அசுர குணம். ஒருவர் கோபப்பட்டால் அவரை நீங்கள் சாந்தப்படுத்த வேண்டும். அவருக்கு நீங்கள் பதிலளிக்க கூடாது. ஒவ்வொருவரின் செயல்பாடுகளில் இருந்தும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அனைவரும் அசுர குணங்களை கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் கோபப்படும் பொழுது அவரது முகம் செம்பை போன்று சிவந்து விடுகிறது. அவர்கள் தமது வார்த்தைகளின் மூலமாக குண்டுகளை வீசுகிறார்கள். அவர்கள் தமக்கு ஓர் இழப்பை ஏற்படுத்திக் கொள்வதுடன் அவர்களின் அந்தஸ்தும் குறைவடைகிறது. உங்களுக்கு புரிந்துணர்வு இருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் செய்துள்ள பாவங்களை எழுதுங்கள். அதனை பற்றி நீங்கள் பாபாவிடம் கூறுவதனால் நீங்கள் மன்னிக்கப்படுவதுடன் உங்கள் சுமையும் லேசாக ஆகின்றது. நீங்கள் பிறவி பிறவியாக விகாரத்தில் ஈடுபட்டிருந்தீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பாவத்தை செய்தாலும் 100 மடங்கு தண்டனை இருக்கும். நீங்கள் ஒன்றை செய்த பின்னர் அதனை பற்றி பாபாவிடம் கூறாது விட்டால் அது அதிகரிக்கும். தந்தை விளங்கப்படுத்துவார், உங்களுக்கு ஓர் இழப்பை ஏற்படுத்தாதீர்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்கள் புத்தியை மிக சிறந்ததாக ஆக்குவதற்கே வந்துள்ளார். நீங்கள் எந்த அந்தஸ்தை பெறுவீர்கள் என்பது அவருக்கு தெரியும். அதுவும் 21 பிறவிகளுக்கான விஷயமாகும்.
சேவை செய்கின்ற குழந்தைகளின் சுபாவம் மிக இனிமையாக இருக்க வேண்டும். சிலர் உடனடியாகவே தந்தையிடம் கூறுகிறார்கள், பாபா, நான் இந்த தவற்றை செய்தேன். பாபா அவர்களை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றார். அவர் தந்தையும் ஆசிரியரும் குருவும் மூவரும் ஆவார். கடவுள் உங்களை குறித்து சந்தோஷம் அடையும் பொழுது உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? இல்லாது விட்டால் மூவருமே குழப்பம் அடைவார்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். உங்கள் புத்தி மிக நன்றாக இருக்கட்டும். எந்த ஒரு கட்டளையையும் மீறாதீர்கள். கோபப்பட்டு உங்கள் வார்த்தைகளினால் குண்டுகளை போடாதீர்கள். மௌனமாக இருங்கள். 2. உங்கள் இதயத்திலிருந்து ஒரே ஒரு தந்தையை புகழுங்கள். இப்பழைய உலகின் மீது எந்த ஒரு கவர்ச்சியையோ அல்லது அன்பையோ கொண்டிருக்காதீர்கள். எல்லையற்ற ஆர்வமின்மையை கொண்டவராகி பற்றிலிருந்து விடுபட்டிருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் நினைவின் அடிப்படையில் மாயையின் குப்பைக்கு அப்பாற்பட்டு இருப்பதன் மூலம் சதா மலர்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பீர்களாக. என்ன சூழ்நிலை உங்களுக்கு முன்னால் வந்தாலும் அதனை தந்தையிடம் விட்டுவிடுங்கள். உங்களின் இதயபூர்வமாக பாபா என கூறுங்கள். அந்த சூழ்நிலை முடிந்துவிடும். உங்களின் இதயபூர்வமாக பாபா என்ற வார்த்தையை கூறுவதே மந்திர வித்தை ஆகும். அனைத்திற்கும் முதலில் மாயை உங்களை தந்தையை மறக்கும்படி செய்கின்றாள். ஆதலால் நீங்கள் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் உங்களை ஒரு தாமரை மலர் போல் அனுபவம் செய்வீர்கள். நினைவின் அடிப்படையில் உங்களால் சதா மாயையின் பிரச்சனைகள் என்ற குப்பைக்கு அப்பாற்பட்டு இருக்க முடியும். அப்பொழுது உங்களுக்கு ஒரு பொழுதும் எவ்விதமான குழப்பமும் இருக்காது. அத்துடன் சதா மலர்ச்சி நிறைந்தவராக இருக்கும் ஒரே ஒரு மனோநிலையை கொண்டிருப்பீர்கள். ஸ்லோகம். தமது வாழ்க்கைகளில் தூய்மையின் ஆதாரத்தையும் தர்மத்தையும் கடைபிடிப்பவர்கள் மகாத்மாக்கள் ஆவார்கள். அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டிருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். உங்களை சகல பந்தனங்களில் இருந்தும் விடுவிப்பதற்கு உங்களின் நடத்தையையும் உங்களின் கடுமையான சமஸ்காரங்களையும் மாற்றுங்கள். பந்தனங்களை உருவாக்குபவர்கள் தமது சொந்த பணியை செய்யட்டும். நீங்கள் உங்களின் சொந்த பணியை செய்யுங்கள். நீங்கள் அவர்களின் வேலையை பார்க்கும் பொழுது அதனால் பயப்படாதீர்கள். அவர்கள் தமது பணியை எந்த அளவிற்கு விசையுடன் செய்கிறார்களோ அந்த அளவிற்கு நீங்கள் உங்களின் சொந்த பணியை உங்களுடன் விசையுடன் செய்யுங்கள். அவர்கள் தமது கடமையை எப்படி செய்கிறார்கள் என்று பார்க்கும் நற்குணங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அதனால் நீங்களும் உங்களின் சொந்த கடமையை செய்வீர்கள். பந்தனங்களிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குங்கள். ஓம் சாந்தி.